ஸ்ரீரங்கம் தொகுதி டிவிகே எம்எல்ஏ ரமேஷ் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி சட்டசபை ஒரு முதியோர் இல்லமாக இருந்துச்சு, நாங்கள் வந்த பிறகு அது ஒரு இளைஞர் படையாக மாறிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு உண்மை என்னன்னா, இந்த எம்பி எம்எல்ஏ பதவிக்கு பார்த்தீங்கன்னா உன் முகம் இப்படி இருக்கணும், உன் மூஞ்சி இப்படி இருக்கணும், உனக்கு இந்த ஏஜ் இருந்தால் நீ நல்லது பண்ணுவேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஆட்சியில் சமூக நீதி இருக்கா? நீங்கள் இளைஞர்கள் எம்எல்ஏன்னு சொல்கிறீங்களா? நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வேலை வாய்ப்புக்காக நீங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறீங்க, என்னென்ன கம்பெனிலாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர போகிறீங்க, அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டியும் கொண்டு வர போகிறீங்க, இதுதான் இங்கே பேசிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஹிந்து கோயிலுக்கான எல்லா அறநிலைக்கான எல்லா இன்சார்ஜுக்கும் இவரை தான் மினிஸ்டராக போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய கோயிலில் தீண்டாமை இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓபிசி சமுதாயத்துக்குள்ளே நிறைய தீண்டாமை இருக்குது. இந்த ஓபிசி சமுதாயம் இன்னொரு ஓபிசி சமுதாயத்தை உள்ளே விட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருப்பன்றம் குளம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஏற்றணுமா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டு, ஒரு கலவரமே உண்டாக்கிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி உடைய ஆதரவாளர்கள். இது பார்த்தீங்கன்னா இவர் எப்படி போல்டாக நின்று ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.